ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்துருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். கண்மணி கன்சிவாக இருக்கிறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சதுமே விஜய் அதிர்ச்சடைகிறாங்க. எப்படியாவது இவளுடைய குழந்தைய கதையை முடிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பிளானை போடுறாங்க. ஆனால் வீரா தடுத்து நிறுத்துவாங்களா? கண்மணியோட குழந்தைய விஜய்கிட்ட இருந்து அவங்க எப்படிலாம் காப்பாற்ற போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாறனை தான் காட்டுறாங்க. மாறனுக்கு அந்த அதிகாரி அவங்க ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரிக்கு தகவல் கொடுத்தது இந்த நம்பர்ல இருந்தது அப்படின்னு சொல்லவும் அந்த நம்பரை பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன்னா விஜய் தான் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. இதனால எல்லாருக்கும் தெரிஞ்சு விஜய் மேலே கோபத்தோடு அங்கே வராங்க. அப்போ வீரா விஜயை போட்டு அடிக்கவும் விஜய் கேட்டுட்டு இருக்கிறாங்க, எதுக்காகக்கா இப்படி வந்தது, என்னை போட்டு இப்படி அடிச்சிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன இந்த வீட்டை விட்டு என்னை துரத்துறதுக்காக தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ இந்த மாதிரிக்கு பண்ணிக்கிட்டு நீ என்னென்னா எங்ககிட்டயே இப்படி பேசிட்டு இருப்பிய அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீரா அடிச்சிட்டு இருக்கோம். மாறன்னு சொல்கிறாங்க, இவளை விட்டு வைக்கக்கூடாது, இவளை விட்டு வச்சனால தான் இவள் இந்த அளவுக்கு போயிட்டு இருக்கிறா, இவளை சும்மா விடக்கூடாது அப்படிங்கும்போது அப்போ ராமச்சந்திரன் வள்ளியும் வந்துருந்தாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ மாறன் நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. நேற்றுக்கு ஆட்டோவில் இந்த பொருளை வச்சிருக்குன்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணினது இவா தான் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே வள்ளி ஆவேசப்படுறாங்க. இதுக்கு மேலே ஒரு நிமிஷம் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, ஒழுங்கு மரியாதையை பெட்டு படிக்கலாம் தூக்கிட்டு வீட்டை விட்டு போடி அப்படின்னு சொல்லவும் அப்போ விஜய் சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு இந்த மாதிரிக்கு என் மேலே வீண் பழி சுமத்திட்டு இருக்கிறாங்க, நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை அப்படிங்கும்போது இவங்களே திட்டம் போட்டு என்னை வீட்டை விட்டு விரட்டுறதுக்காக ஏதோ பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கும்போது உடனே மாறன் சொல்கிறாங்க, இங்கே பாரு, என்னை அடுத்த நாடகத்தை போட ஆரம்பிச்சிட்டே அப்படிங்கும்போது, இங்கே பாருங்க மாமா, இவங்க சொல்கிறத நம்பாதீங்க, என்னை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு அனுப்பிவிடணும், கார்த்தி மச்சான் கூட நான் சேர்ந்து வாழ்ந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க இப்படிலாம் நீங்கள் செய்கிறாங்க, நான் சொல்கிறது தயவு செய்து கேளுங்க, எங்கள் அம்மா மேலே சத்தியமாக நான் சொல்கிறேன், நான் ஃபோன் பண்ணி சொல்லவே இல்லை அப்படிங்கவும் இப்படி சொன்னதுமே ராமச்சந்திரன் விஜய் பக்கம் திரும்புகிறாங்க. இங்கே பாரு வீரா, நம்மளுக்கு அதாவது உண்மையான ஆதாரம் தெரியாது அப்படிங்கும்போது என்னப்பா இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க, அவங்க உண்மையை தானே சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் ஏன் இவ பக்கம் இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க, நான் சொல்கிறத நம்ப மாட்டீங்களா அப்படின்னு மாறன் கேட்கவும் உடனே ராமச்சந்திரன் சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ கொஞ்சம் அமைதியாயிரு, இவனை எடுத்தும் கவுத்துன்னு பேச சொல்லாத அப்படின்னு சொல்லவும் அப்போ வள்ளி சொல்லிட்டு இருக்கிறாங்க, அந்த அதிகாரி எதுக்காக ஃபோன் பண்ணி இவன் நம்பரை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அப்போ உண்மையாக கொடுத்தனால தானே அவங்க இப்படி ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கும்போது அப்போ விஜய் ராமச்சந்திரன் காலில் அவங்க கெஞ்சுறாங்க, மாமா நான் சொல்கிறது கேளுங்க மாமா, நான் உண்மையிலே நான் ஃபோன் பண்ணி சொல்லவே இல்லை மாமா, இவங்க என்ன இந்த வீட்டை விட்டு அனுப்பி விட்றதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கவும் அப்போ ராமச்சந்திரன் சொல்கிறாங்க, சரி வீரா, அதான் உனக்கு ஆட்டோ சரி பண்ணியாச்சுதுல, இந்த பிரச்சனை இதோட நீ விட்டு தள்ளு அப்படின்னு சொல்லவும், என்ன மாமா இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க, இவ எவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணியிருக்கிற அப்படிங்கும்போது, நான் சொல்கிறத நம்மள கேளு வீரா, நான் சொல்கிறத கேட்டு நீ நடப்பியா இல்லை அப்படிங்கும்போது உடனே வீராவும் அமைதியாகிறாங்க. ஆனாலும் விஜய்கிட்ட சொல்கிறாங்க, உன்னை இதோட நான் விட்டுட்டேன்னு மட்டும் நினைக்காத, கண்டிப்பாக பாரு உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா வீரா, கண்மணி, பிருந்தா இவங்க 3 பேரும் நின்று அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ திடீர்னு கண்மணிக்கு வாமிட் வர மாதிரி இருக்குது. உடனே வாமிட் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீராவும் அவங்க பிருந்தாவும் ஓடி வராங்க. அக்கா உனக்கு என்னாச்சுக்கா, ஏதாவது சாப்பிட்டது ஒத்துக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே அவங்க திரும்ப வாமிட் பண்ணிகிட்டே இருக்கவும் உடனே பிருந்தா பார்த்தோம்னா பயந்து போய் அவங்க அம்மா அப்புறமா வள்ளி எல்லாத்தையும் கூப்பிட்றதுக்காக போகிறாங்க. உடனே எல்லாருக்கிட்டே இந்த விஷயத்தை பற்றி சொல்லவும் எல்லாருமே ஓடி வராங்க. என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓடி வரவும், கண்மணி உனக்கு என்னாச்சு, ஏதாவது சாப்பிட்டது ஏதாவது ஒத்துக்கலன்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு தெரியலம்மா அப்படின்னு அவங்களும் சொல்லவும் உடனே டாக்டரை வர சொல்லுங்க அப்படிங்கும்போது அப்போ டாக்டரை வரவழைக்கிறாங்க. அப்போ அவங்க செக் பண்ணி பார்க்கும்போது என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ராகவும் ரொம்பவே பதட்டமாக இருக்கிறாங்க. என்னாச்சு டாக்டர் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லாம் நல்ல விஷயம்தான் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, ஆமாம் கண்மணி கன்சிவாக இருக்கிறா அப்படிங்கவும் இதை கெட்டதுமே குடும்பத்தில் உள்ள அவ்வளோ ஒரு சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ உடனே அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும், நல்லா சாப்பிடணும், உங்களுக்கு டேப்லெட் நான் எழுதி கொடுத்துருக்கிறேன், என்னன்னைக்கு செக்கப்புக்கு வரணும்னு நான் அப்பப்போ நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா எல்லாரும் கண்மணிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வீரா சொல்கிறாங்க, கண்மணி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்மணி அப்படின்னு சொல்லவும் அப்போ மாறன் கிட்ட வீரா சொல்லிட்டு இருக்கிறாங்க, எப்படியோ கண்மணி உண்டாயிட்டா, எனக்கு அவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருப்பாங்களா இல்லையான்னு நான் டவுட்லேயே இருந்துட்டு இருந்தேன், நேற்றுக்கு கூட அவட்ட கேட்டால் நான் சந்தோஷமாக தான் இருக்கிறேன்னு சொன்னா, ஆனாலும் கண்மணி உண்மை சொல்கிறாளா பொய் சொல்லாளான்னு தெரியாமல் இருந்தது, ஆனால் இப்போ கன்சிவாக இருக்கிறேன்னு சொன்னதுமே எனக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சுது, எப்படியோ கண்மணி அவன் மனசை மாற்றிக்கிட்டு ராகவ மாமா கூட சந்தோஷமாக வாழறதுக்கு ஆரம்பிச்சிட்டா, இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படவும் அடுத்தவங்க பார்த்தோம்னா வள்ளி அவங்க கண்மணி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, கண்மணி உங்கள் அண்ணனே உனக்கு குழந்தையா பிறக்க போகிறான் பாரு அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே கண்மணியோட அம்மா கண்கலங்க ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன சம்பந்தியம்மா இந்த நேரத்தில் சந்தோஷப்படுறதை விட்டுட்டு நீங்கள் கண்கலங்க அழுதுகிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் சந்தோஷப்பட வேண்டாமா, நீங்கள் பாட்டி ஆயிட்டீங்களா அப்படின்னு சொல்லவும்
அப்போ கண்மணியோட அம்மா சொல்கிறாங்க, ஆமாம் எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, நீங்கள் அதில் ஒரு வார்த்தை சொன்னீங்களே அதை கேட்கும்போது எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருந்துச்சு. அப்படிங்கும்போது என்ன சம்மந்தி சொன்ன அப்படிங்கும்போது, என் பையன் பாண்டியே வந்து கண்மணிக்கு குழந்தையா பிறப்பான்னு சொன்னீங்களா சம்மந்தி, அதை கேட்டதுமே எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, அப்படியே நடக்கணும் அப்படின்னு சொல்லவும், பாருங்களேன் உண்மையிலேயே உங்கள் பையன் தான் வந்து கண்மணிக்கு குழந்தையா பிறக்க போகிறான், அதுவும் இந்த வீட்டோட வாரிசு அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுக்கிட்டு விஜயோட அம்மா வந்து விஜய் கிட்ட போய் சொல்கிறாங்க, விஜய் அங்கே என்ன நடந்துகிட்டு இருக்குது, நீ என்னன்னா அங்கே ரூமுக்குள்ளே வந்து உட்காந்துருக்குற அப்படிங்கவும், அந்த கண்மணி கன்சீவாக இருக்கிறா அப்படிங்கிறாங்க. என்னம்மா நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாடி அங்கே எல்லாருமே குடும்பத்தோட சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க, இந்த விஷயம் தெரியாமல் நீ என்னென்னா ரூமுக்குள்ள வந்து உட்காந்துருக்குற அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே விஜய் வந்து அதிர்ச்சியோடு அங்கே வராங்க. அப்போ இங்கே எல்லாரும் சிரிச்சு பேச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கவும், உடனே வந்து விஜய் பார்த்தோம்னா கண்மணி கிட்ட போகிறாங்க. அப்போ எல்லாருமே வந்து விஜய் எதுக்காக அங்கே வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, அப்போ விஜய் வந்து கண்மணி கிட்ட வந்து சொல்கிறாங்க, அக்கா நீங்கள் கர்ப்பமாக இருக்கிறீங்கன்னு இப்போ தான் எனக்கு விஷயம் தெரிஞ்சிச்சு, உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்க்கா அப்படிங்கவும், உடனே கண்மணி சிரிச்சுக்கிட்டே விஜய்கிட்ட சரி அப்படிங்கிறாங்க. அப்போ வீரா வந்து முறைச்சி பார்த்துட்டு இருக்கவும், உடனே வந்து விஜயோட அம்மா எரிச்சலோடு இருக்கிறாங்க. அவள் கன்சீவாக இருக்கிறான்னு சொல்லுதான், இவன் என்னென்னா அவளுக்கு போய் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வராள் அப்படின்னு சொல்லிட்டு, இவளுடைய பிளான் தான் என்னென்னு தெரியல அப்படின்னு சொல்லி எரிச்சலோடு இருக்கவும், அடுத்து பார்த்தோம்னா ராமச்சந்திரன் கிட்ட வந்து வள்ளி இந்த விஷயத்தை பற்றி சொல்லவும், அப்போ ராமச்சந்திரன் வந்து கண்மணி கிட்ட சொல்கிறாங்க, கண்மணி இனிமேல் நீ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுமா அப்படின்னு சொல்லும் போது, சரிதான் அம்மா அப்படின்ட்டு உடனே ராமச்சந்திரன் காலில் விழுந்து அவங்க ஆசீர்வாதம் வாங்குறாங்க. நீ நல்லபடியாக இருக்கணுமா, நல்லபடியாக நீ குழந்தைய பெற்று கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் ரொம்பவே ஹாப்பியாக வராங்க. அப்புறம் ராகு வந்து கண்மணி கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு கண்மணி, இன்னுமே நீ கடைக்கெல்லாம் வரக்கூடாது, நீ வீட்டிலே இருந்து ரெஸ்ட் எடுக்கணும், நல்ல மாதிரிக்கு நம்மளுக்கு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லவும், நீ நல்லா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஒவ்வொன்றா அறிவுரையாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே வள்ளி வந்து இதை பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்கிறாங்க, இந்த ராகுவை பாரு பூனை மாதிரிக்கு இருந்துக்கிட்டு எப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ராகுவை போட்டு அவங்க கிண்டல் பண்ணிட்டு இருக்கவும், இதை பார்த்துட்டு விஜய் வந்து எரிச்சலோடு இருக்கிறாங்க. எல்லாரும் சந்தோஷப்பட்டுட்டா இருக்கிறீங்க, இங்கே பாருங்க எப்படி அவளுக்கு நல்ல மாதிரி இந்த குழந்தை பிறக்க போகுதுன்னு நானும் பார்த்துருது அப்படின்னு சொல்லிட்டு போகவும், அடுத்து பார்த்தோம்னா விஜய் ரூமுக்கு வராங்க. அப்போ அவங்க அம்மா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்னடி இப்படி ஒன்று நடக்கும்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே, இப்போ என்ன பண்ண போகிற அப்படிங்கவும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கட்டும், அந்த குழந்தை எப்படி நல்ல மாதிரிக்கு பிறந்துற போகுதுன்னு நானும் பார்க்குறேன் அப்படிங்கும் போது, நீ என்ன தாண்டி பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், அது மட்டும் இல்லாமல் இந்த கண்மணிக்கு போய் நீ வாழ்த்துக்கள் வர சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது, ஆமாம்மா அப்படிலாம் சொன்னாதானே நம்ம மேலே எந்த சந்தேகமும் வராது அப்படிங்கும்போது, நீ என்ன சொல்ற விஜய் அப்படிங்கவும், அவ அந்த குழந்தைய நல்ல மாதிரிக்கு பெத்தெடுக்க மாட்டா அப்படிங்கிறாங்க. என்ன சொல்ல வர அப்படிங்கவும், உங்ககிட்ட பிளானை சொன்னாதான் உருப்படாதுன்னு சொல்லியிருக்கோம்ல, அதனால செஞ்சு முடிச்சுக்கிட்டு சொல்ற அப்படிங்கும்போது, ஆமா ஏற்கனவே இந்த ஆட்டோ விஷயத்துல இப்படிதான் சொன்னேன், கடைசியில் என்ன நடந்துச்சுது எல்லாம் வெட்ட வெளிச்சமாயி உண்மை தெரிஞ்சு போச்சுது, இப்போ அது மாதிரிக்கு இதையும் பண்ண போறிய அப்படிங்கும்போது, இதை நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன், ஆனா அவளுக்கு நல்ல மாதிரி குழந்தை மட்டும் பிறக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது அங்க பார்த்தோம்னா வீரா வந்து மாறன் கிட்ட சொல்றாங்க, இந்த விஜய் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு கண்மணி கிட்ட வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போனா, எனக்கு என்னமோ அவளோட இது டவுட்டா இருக்குது, அவள் வந்து கண்மணியோட குழந்தைக்கு ஏதாவது அவளால் ஆபத்து வரும்னு தோணுது அப்படிங்கவும், உடனே மாறன் சொல்றாங்க, ஆமா அவள் சும்மா இருக்க மாட்டா, அவளால் கண்டிப்பாக வந்து அடுத்து ஏதாவது ஒரு பிரச்சனையை அவள் தொடங்குவா, நம்ம ரொம்பவே ஜாக்கிரதையாக தான் இருக்க சொல்லணும், அதுவும் அன்னிக்கிட்ட ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும் சொல்லணும் அப்படின்னு மாறன் சொல்கிறாங்க.